பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் கூறுகிறது. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் என்பதாக. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். திஸ் இஸ் a டே ஆஃப் குட் நியூஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் பெற்ற பிள்ளைகளை சமைத்து தின்னும் அளவிற்கு கொடூரமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் குஷ்ரோகிகள் 4 பேர் பட்டணத்துக்கு வெளியே இருந்தார்கள். பட்டணத்திற்குள் போனால் கொடிய பஞ்சத்தின் நிமித்தம் சாவு வரும். இங்கே இருந்தாலும் சாவும். ஆகையால் சாவு நமக்கு முடிவு என்பதால் நாம் சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி போனார்கள். ஆனால் ஆண்டவர் இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் சீரிய இராணுவத்திற்கு கேட்க பண்ணி அவர்களை ஓட வைத்தார். அவர்கள் 4 பேரும் சீரிய இராணுவம் விட்டு சென்ற கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டார்கள். இந்த நற்செய்தியை சமாரியா தேசத்தின் ராஜாவுக்கு அறிவித்தார். தேசத்தில் நிலவும் பஞ்சம் முடிவுக்கு வரும் என்று எண்ணி இந்த 4 பேரும் நற்செய்தியை அறிவிக்க காலம் தாமதிக்காமல் கடந்து சென்றார்கள். சிலருக்கு பொதுவாக ஒரு குணாதிசயம் காணப்படுகிறது. என்னவென்றால், அவர்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை விட துர்ச்செய்தியை அறிவிக்கவே வேகமாக செயல்படுவார்கள். ஒருவருக்கு வேலை கிடைத்து விட்டது என்ற செய்தியை பரப்புவதை காட்டிலும் அவருக்கு வேலை பறிபோனது என்று சொல்வதையே நாடுவார்கள். அநேக நாள் காத்திருப்புக்கு பிறகு ஒருவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அநேக வருடத்திற்கு பிறகு ஒரு தம்பதியினருக்கு குழந்தை பிறந்துள்ளது. நாட்டில் நல்ல பிரதமர் வெற்றி பெற்றுள்ளார். என் வயதான பெற்றோர்களுக்கு இருந்த வியாதி குணமானது போன்ற நற்செய்தியை காட்டிலும் மேலான நற்செய்தி ஒன்று காணப்படுகிறது. கிறிஸ்து உங்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்தது தான் மேலான நற்செய்தி. பல வருடங்களாக நாமும் பாவம் என்னும் குஷ்ரோகத்தில் இருந்தோம். அதிலிருந்து விடுபட முடியாமல் பஞ்சத்தில் இருந்தோம். ஆனால் இப்பொழுது கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நீ என்னுடையவன் என்று சொல்லி மீட்டெடுத்தார். இன்றும் கோடான கோடி ஜனங்கள் இவ்வகையான பஞ்சத்திற்குள் இருக்கிறார்கள். நீங்கள் பெற்ற ரட்சிப்பு எனும் நற்செய்தியை தாமதிக்காமல் அநேகருக்கு சொல்ல தீவிரமாய் செயல்பட வேண்டும். உலகத்தில் பல தேசங்களில் நற்செய்தி நாள் என்று சொல்லி ஒரு சில நாளை நியமிப்பார்கள். சில தேசத்தில் டிசம்பர் முதல் வெள்ளிக்கிழமை நற்செய்தி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. சில தேசத்தில் மே மாதத்தில் ஒரு நாள் நற்செய்தி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இவைகள் அனைத்தும் பாரம்பரியமாக ஒரு நாள் மாத்திரம் நற்செய்தியை அறிவித்து விட்டுவிடலாகாது. வசனம் சொல்லுகிறது, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை பலருக்கு தெரிவிக்க உன்னத ஊழியத்தை செய்திட ஒவ்வொருவரும் உறுதியெடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒவ்வொரு நாளும் நற்செய்தி அறிவிக்கிற நாட்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சுவிசேஷத்தை துரிதமாய் மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து செல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்குள்ளாய் வாஞ்சையையும் வைராக்கியத்தையும் வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எங்களுக்கு ஐயோ என்ற உணர்வோடு கூட நாங்கள் பெற்ற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவரே, இன்னும் பாவம் என்னும் குஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற திரளான ஜனங்களுக்கு எடுத்து செல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.